மக்களோடு மக்களாக நின்று ஆட்சி செய்ய போகிறேன், மக்களை மட்டுமே நம்பி நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது ஓட்டு போட்ட மக்கள் உங்களை நம்பி அவர் ஓட்டளித்திருக்கிறார்களே, இப்போது நீங்கள் எப்படி ராஜினாமா செய்யறதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் குழப்பத்தை உண்டாக்க வரவில்லை, நல்ல ஆட்சியை தர வருகிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகள் தான் அப்படி இருக்கின்ற சொல்ற, உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக அப்படி. நிச்சயமாக நாங்கள் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அறிவீர்களாக, நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள். ஆனால் அவர்கள் உணர்களால் இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கே. மனிதருடைய நம்பிக்கை என்பது இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். இறைவனை சார்ந்து நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்றைய அரசியல் சூழ்நிலை, இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்கள், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்திவிட்டு ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவங்களை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது தனி பெரும் கட்சியாக இன்னைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்குது. இப்போ அவர்கள் சொல்றது, நாங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறார்கள். நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுத்தால் மக்கள் முன்னேறுவதற்கும், மக்கள் கஷ்டங்கள், பஞ்சம், தண்ணீர் கஷ்டம், கரண்ட் கஷ்டம், இன்னும் பண கஷ்டம், தன்னுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு சரியாக இருந்தால் அது நலமாக இருக்கும். இதுதான் மக்களாட்சியாக இருக்கும். ஊழல்வாதிகளை நாம் விரட்டி விடுகிறோம், ஊழல் செய்தவர்களையும் விட மாட்டோம், ஊழல் நாம் செய்யவும் மாட்டோம், செய்ய விடவும் மாட்டோம் என்று இன்றைய ஆட்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வரவேற்கிறோம், மிக்க நன்றி. உங்களுடைய அந்த எண்ணத்துக்கு இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும். மக்களோடு மக்களாக நின்று ஆட்சி செய்ய போகிறேன், மக்களை மட்டுமே நம்பி நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தனக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் இன்று வேறொரு கட்சியிலிருந்து மக்களை கொள்முதல் செய்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செய்திகளில் பார்க்குறோம், ஊடகங்களில் பார்க்குறோம், சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம். தனக்கு பெரும்பான்மை இல்லை என்று சொன்னவுடன் பல கட்சிகளை, சிறு சிறு கட்சிகளை, குழுக்களை அழைத்து கொண்டு என்று ஆட்சியில் அமர்ந்தாச்சு. பிறகு தன்னுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய பவர் என்ன என்ற நிலையில வேறு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. என்று சொன்னால் இன்று ஆளக்கூடிய இந்த இயக்கத்தின் தலைவருடைய, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவர்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், மக்களை விலை பேச மாட்டோம், பணம் கொடுத்தால் வாங்கி கொள்ளுங்கள், எங்களுக்கு வாக்களிங்கள் என்று கூறியதை நம்பி மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 1,00,000 பேர் அவர் வாங்கினார்கள், 50,000 பேர் வாங்கினார்கள், 80,000 பேர் வாங்கினார்கள். பணம் கொடுத்து வாங்கி சிலர் வெற்றி பெற்றார்கள், சிலர் தோற்று விட்டார்கள். இப்போது வெற்றி பெற்றவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கீர்கள். இது எந்த அடிப்படையில் நியாயமாக இருக்கும்? இன்றைக்கு வேற கட்சிக்கு தாவக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் மக்கள் உங்களை நம்பி, நீங்கள் நல்லது செய்வீர்கள் நம்பிதான் உங்களுக்கு வாக்களித்தார்கள், உங்கள் கட்சிக்கு வாக்களித்தார்கள். இப்போது யார் மக்களை ஏமாற்றுகிறார்கள்? ஓட்டளித்த மக்களை யார் ஏமாற்றுகிறார்கள்? 1000 பேரை, 1,00,000 பேரை வாங்க முடியாது என்பதற்காக வெற்றி பெற்று வந்த உறுப்பினர்களை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இது உண்மையா பொய்யா? இல்லை என்றால் அவர்களே அதை விரும்பி வருகிறார்கள் என்று பார்த்தால், ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவதா இருந்தால் கொஞ்சம் காலங்கள் பயணிக்க வேண்டும். 5 ஆண்டுகள் ஆட்சி என்று சொன்னால் 1 வருடமோ 2 வருடங்களோ அந்த நீங்கள் அதை பார்க்க வேண்டும். பிறகு நீங்கள்
தீர்மானிக்க வேண்டும். இப்போது ஓட்டு போட்ட மக்கள் உங்களை நம்பி அவர் ஓட்டளித்திருக்கிறார்களே, இப்போது நீங்கள் எப்படி ராஜினாமா செய்யறதுக்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் எல்லாமே பேசும்போது நல்லதாக பேசப்படுகிறது. மீண்டும் உங்களுக்கு ஏதாவது லாபங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த லாபத்தை நோக்கி உங்கள் அதிகாரத்தை ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்களே அந்த மக்களுக்கு, உங்களுக்கு வாக்கு அளித்தார்களே அந்த மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்க தெரியுமா? இது எவ்வளவு பெரிய துரோகம். ஒரு ஆன்மாவை கொலை செய்து விட்டால் உலக மக்கள் அனைவரும் கொலை செய்ததாக குரான் பேசுகிறது. ஒரு ஆன்மாவை கொலை செய்து விட்டால், ஒரு நம்பிக்கையை நீ கொலை செய்து விட்டால் உலக மக்கள் அனைவர்களையும் கொலை செய்ததுக்கு சமமாக இருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போது பணம் கொடுத்து ஓட்டை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களை ராஜினாமா செய்த வைத்து நீங்கள் உங்களிடத்தை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் பல மனிதர்களை வாங்க முடியாது என்று நீங்கள் ஒரு மனிதரை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நீங்களும் பணம் கொடுத்து இன்னும் அதிகமான சீட்டுகளை பிற மக்களுக்கு அந்த பணம் சேரும்படி செய்து, உங்களுடைய பணம் சேரும்படி செய்து நீங்கள் அதிகமான வாக்குகளை பெற்று பெரும்பான்மை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஏன்னா இப்படி வாங்குவதற்கு பதிலாக. அதனால் இது தமிழகத்துக்கு, தமிழக மக்களுக்கு, உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய துரோகமாக இருக்கின்றது. நாங்கள் குழப்பத்தை உண்டாக்க வரவில்லை, நல்ல ஆட்சியை தர வருகிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகள் தான் அப்படி இருக்கின்ற சொல்ற, உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக அப்படி இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால அத்தியாயம் குரான் பேசுகிறது. இந்த குரான் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது என்று இந்த குரான் பேசுகிறது. அத்தியாயம் 2 அல் பஹரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 2 11-12 வசனம், மேலும் பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அறிவீர்களாக, நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள், ஆனால் அவர்கள் உணர்களால் இல்லை. யார் வாக்களி அளித்துவிட்டு மக்களை நம்பி வந்திருக்கிறோம் என்று யார் வாக்குறுதி கொடுத்து அவருடைய வாக்கை பெற்று அவர்கள் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தன்னுடைய கையில் பதவியும் அதிகாரமும் வந்த பிறகு அது வெற்றி பெற்று வந்த மக்களை நம்பாமல் வெற்றி பெற்று வந்த அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை நம்பி மக்களாகிய அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்கள் எந்த கட்சிக்காக, எந்த தலைவருக்காக நல்லாட்சி தருவார் என்று நீங்கள் நம்பி வாக்களித்தீர்களோ அவர்கள் உங்களை நிராகரித்து விட்டு உங்களுக்கு நன்றி செலுத்தாமல் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டு அவர்கள் இன்று ராஜினாமா செய்து கொண்டு பிற கட்சியில் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களே, மீண்டும் உங்களிடத்தில் வந்தால் அவருடைய வாக்குறுதிகளை ஒரு காலமும் நீங்கள் நம்பாதீர்கள். அவர்கள் பணம் கொடுத்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீர்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சத்தியத்தை, ஒரு நம்பிக்கையை எவர் கொள்கிறார்களோ அவர்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் கொண்டதுக்கு சமமாக இருக்கும். அதனால் மீண்டும் அவரிடம் பணம் வாங்கி கொண்டு வாக்களித்தமையானால் நிச்சயமாக நம்மை விட இந்த தமிழகத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதர்கள் யாராக இருக்க மாட்டார்கள். எனவே இந்த குரான் கூறுகிறது, பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக எவர்களும் மக்களுக்கு நல்லது செய்ய வரவில்லை, அவரவர்கள் வாக்குறுதிகளாக கொடுக்கிறார்கள். நல்லது செய்ய வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொந்த பணத்தை அவர்கள் செலவழிக்க வேண்டிய கோடி கணக்கில் பணங்களை 1000 கோடி 2000 கோடி 100 கோடி என்று செலவழிக்க வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. அப்படி செலவழித்து அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக நல்லது என்பது இந்த உலகத்தில் ஒரு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மக்களாகவே அவர் தேடிக்கொள்வார்கள். முன்னேற்றம் என்பது மக்களால் தேடிக்கொள்வார்கள். நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை, சாலை வசதிகள், நீர் வசதிகள், கரண்ட் வசதிகள், உணவு வசதிகள், நல்ல தூய்மையான உணவு, தூய்மையான நீர், தூய்மையான இருப்பிடம், அது என்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்குதோ அதை நீங்கள் மக்களிடமிருந்து பிடுங்காமல் அவர்களுக்கு தேவையானதை நீ கொடுத்து கொண்டிருந்தால் அவர்களே தன்னுடைய திறமையினால், தன்னுடைய உழைப்பினால் அவர்களே முன்னேறி கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.